ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 21. பூமியின் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து தாங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டால் நான் அந்தி கிறிஸ்து மற்றும் மிருகத்தின் காரியங்களை அடக்கி வைத்து புதிய செழிப்பை கட்டளையிடுவேன். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் மக்கள் மனம் திரும்பவில்லையா? நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். மனம் திரும்புங்கள், ஆசீர்வாதத்தின் காலங்களை கட்டளையிடுவேன். என் ஜனங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்க வேண்டும். இந்த அன்பின் மூலமாக நீங்கள் என் சீஷர் என்று மற்ற எல்லா மனிதராலும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசு. இயேசு பேசியபோது பூமி திறந்தது. நாங்கள் மறுபடியும் நரகத்தில் இருந்தோம். ஒரு குன்றின் ஒரு சார்பிலே காய்ந்து பெரிய மரக்கட்டைகள் காணப்பட்டன. சுற்றிலும் சாம்பல் நிறமான புழுதி காணப்பட்டது. குன்றின் பக்கவாட்டில் சிறு சிறு குழிகளும் நடந்து கொண்டே பேசிக்கொண்டும் இருக்கிற சாம்பல் நிற உருவங்களும் எனக்கு தெரிந்தன. மிகவும் குறுகலான கோணலான அழுக்கும் நிறைந்துமாய் காணப்பட்ட ஒரு பாதையிலே நான் இயேசுவின் பின் சென்றேன். அது அக்குன்றின் மேல் பகுதிக்கு சென்றது. அருகிலே செல்ல செல்ல ஜனங்கள் முழு உருவத்திலிருந்தும் மரித்தவர்களாய் காணப்பட்டனர்கள். அவர்களை சுற்றிலும் காட்டப்பட்டிருந்த ஒரு வகையான சாம்பல் நிறைக்கயிறு காணப்பட்டது. நெருப்பு கண்ணுக்கு தென்படாவிட்டாலும் இது நரகத்தின் ஒரு பகுதிதான் என அறிந்தேன். ஏனெனில் அங்குள்ள மக்களின் உயிரற்ற மாமிசம் எலும்புகளிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது மிக வேகமாக திரும்பவும் வளர்ந்து கொண்டிருந்தது. மரணம் எல்லா இடமும் நிறைந்திருந்தது. ஆனால் அங்குள்ள ஜனங்கள் அதை கவனித்ததாக தெரியவில்லை. அவர்கள் சம்பாஷணையிலே மூழ்கியிருந்தார்கள். இயேசு, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனிப்போம் என்றார். ஒரு மனிதன் மற்றவனிடம், பாவத்தை போக்க வந்த இந்த இயேசு என்ற மனிதனை பற்றி நீ கேள்விப்பட்டாயா என்றான். மற்றொருவன், எனக்கு இயேசுவை தெரியும். அவர் என் பாவங்களை கழுவினார். சொன்னபோனால் நான் இங்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றான். நானும் அப்படித்தான் என்றார் முதலில் பேசியவன். மற்றொருவன், என் அயலகத்தான் ஒருவனுக்கு இயேசுவை பற்றி சாட்சி சொன்னேன். கேட்க மறுத்துவிட்டான். அவன் மனைவி இறந்தபோது அடக்கத்துக்காக செலவுக்கு கடன் கேட்டேன். இயேசு, நாம் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னதே நான் நினைவிலே வைத்து அவனுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டேன். அவன் வேறு எதற்காவது அப்பணத்தை செலவு செய்வான் என்று எனக்கு தெரியும். நான் உண்மையுள்ள உக்கிரகாரனாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கும் தான் தெரியும் என்றான். முதலில் பேசியவன் மறுபடியும், ஆம் சகோதரனே, என் சபையிலே ஒரு பையனுக்கு செருப்பும் துணிமணிகளும் தேவைப்பட்டது. ஆனால் அவன் தகப்பனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவன் மகனுக்கு ஒன்றும் வாங்கி தரமாட்டான் என்று கூறிவிட்டேன். அவனுக்கு நல்ல பாடம் கற்பித்தேன் என்றான். தன்னை சுற்றி இருந்த அந்த கயிறுகளையே முறுக்கி கொண்டே மற்றொருவன், அது சரி, மற்றவர்கள் இயேசுவை போல ஜீவிக்க சொல்லி தர வேண்டும். அம்மனிதன் குடித்தது சரியல்ல, அவன் கஷ்டப்படட்டும் என்றான். இயேசு, மந்த இருதயம் உள்ள மதிகேடரே, உண்மைக்கு விழித்தெழுங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யுங்கள். அவர்களிடமிருந்து பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்யுங்கள். பூமியே, மனம் திரும்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனே அன்றி சபிப்பதில்லை. உங்கள் நித்திரையை விட்டு எழும்பி என்னிடம் வாருங்கள். உங்களை தாழ்த்தி உங்கள் இருதயத்தால் என்னை பணிந்து கொண்டால் உங்களிடத்தில் வந்து உங்களோட வாழுவேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்றார்.